அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்களும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கம்மா. அது என்ன ஹதீஸு? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா என்கிற நபித்தோழர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி சகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இல ரஹ்மானி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இதுதான் ஒரு ஹதீஸு. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, சொல்லுவதற்கு மிக இலகுவான இரண்டு வார்த்தைகள், சிரமப்பட்டு சொல்ல வேண்டாம், இலகுவான முறையில் சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ சொல்லுவதற்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசானி, நாளைக்கு மறுமையில் நம்மை பற்றிய மதிப்பீட்டை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆக்கி வைக்கும் பாருங்க, அப்படியேப்பட்ட இரண்டு வார்த்தைகள். ஹபீபத்தானி இல ரஹ்மானி, ரஹ்மானின் பக்கம் மிக பிரியமாக இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள். அந்த வார்த்தையை சொன்னோம்னா, அந்த இரண்டு வார்த்தைகளை சொன்னோம்னா ரஹ்மான் பிரியப்படுகிறான், நம்முடைய ரப்பு பிரியப்படுகிறான். சரிங்களா? அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னால் போதுமா? அப்போ இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் சொன்னோம்னா நாம் சொல்லுவதற்கு இலகுவாட்டு இருக்குது, நம்முடைய மதிப்பீடு மறுமையில் கனமாட்டு இருக்கும், நம்முடைய ரப்பு நம்மளை கண்டு பிரியப்படுகிறான். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளை அதிகமாட்டு சொல்லணும். சரிங்களா?